கிளாசிக்கல் புக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அதற்கான கரெக்டான பதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கிளாசிக்கல் புக்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலத்தை கடந்து நிற்கிற புக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 14th centuryலையோ 15th centuryலையோ எழுதியிருப்பாங்க. பட் இப்போ படித்தா கூட அந்த புக் வந்து வேறு லெவலில் இருக்கும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரிலேட் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஸ்டில் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்காது. நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் ஒரு புக்கை வந்து கிளாசிக்கல் புக்குன்னு சொல்கிறாங்க, வேறு ஒரு புக்கை வந்து நார்மல் புக்குன்னு சொல்கிறாங்கன்னு யோசிப்பேன். இப்போ வந்து எப்படின்னா 2 புக்குமே ஈக்குவலாக ஃபேமஸாக தான் இருக்கும். இந்த காலத்தில் வந்து இந்த புக் ஃபேமஸாக இருக்கும் நார்மல் புக் வந்து. ஆனால் ஓல்டு புக் ஒன்று எடுத்து இது வந்து கிளாசிக்கல் புக்கு, இது வந்து வேறு லெவல் புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கு உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் இதை மட்டும் கிளாசிக்கல் புக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு புக்கை நார்மல் புக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். 14th century 15th century 18th century அப்படி எழுதின புக்கை சொன்னால் கூட ஓகே தான். பட் 1989 முரகாமி எழுதி நார்வீஜியன் வுட்னு ஒரு புக் வருது, அதை வந்து கிளாசிக்கல் புக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் எழுதின மீதி எந்த புக்ஸுமே கிளாசிக்கல் புக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நார்வீஜியன் வுட் மட்டும் கிளாசிக்கல் புக்கு, மீதி எல்லா முரகாமி எழுதின புக்கும் நார்மல் புக்குன்னு நான் யோசிப்பேன். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதின ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து கிளாசிக்கல் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதற்கான பதில் வந்து எனக்கு கிடைக்காது. நிறைய பேர்ட்ட கேட்டால் வர்ற பொதுவான பதில் என்னென்னா காலங்கள் கடந்து நிற்கிற புக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு அந்த வேர்டுக்கான ஆன்சர் தெரியாது. கிளாசிக்கல் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான ஆன்சர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இப்போ ரீசெண்டாக நான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். அதில் விஜய் வரதராஜன் நான் வந்து சொல்லியிருந்தார், கிளாசிக்கல் புக்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதே சமயம் நான் இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறப்ப அதே விஷயம் வந்து ஒத்து போச்சு. அந்த பதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதாண்டா கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஓகே, கிளாசிக்கல்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. கிளாசிக்கல்னால் இப்போ வந்து ஒரு புக்கை நீங்கள் வந்து 15 வயசில் எடுத்து படிக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதோட ஸ்டோரி மட்டும்தான் புரியும், வேறு எதுவும் பெருசாக புரிஞ்சிருக்காது. அதே புக்கை 25 வயசில் எடுத்து படிக்கிறீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் புரியும், 35 வயசில் படிக்கிறீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் புரியும், 45 வயசில் படிக்கிறீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் புரியும். அப்படி வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் படிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயம் அந்த புக் உங்களுக்கு கற்று தந்துச்சுன்னா அதுதான் கிளாசிக்கல் புக். இதுவே நார்மல் புக்னால் அது வந்து அது செய்யாது. இப்போது நீங்கள் ஒரு த்ரில்லர் புக்கோ ஃபேண்டசி புக்கோ ஏன் அன்றாடம் நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற ஒரு புக்கை எடுத்து படித்தீங்கன்னா அன்னைக்கு பொழுதுக்கு அந்த புக் நல்லா தெரியலாம். 10 வருஷம் கழித்து படிக்கிறப்பையும் அந்த புக் அதே மாதிரி தான் தெரியுமே தவிர புதுசாக எதுவும் உங்களுக்கு கற்றுத்தராது. பட் கிளாசிக்கல் புக் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கிறப்ப ஒவ்வொரு புது விஷயம் நிச்சயமாக கற்றுத்தரும். நான் 24 இயர்ஸில் இந்த முரகாமி புக்கை படிக்கிறேன். திருப்பி நான் 30 இயர்ஸில் படித்தா எனக்கு வந்து வாண்டபை கேரக்டரோ இல்லை மிடோரி கேரக்டரோ நாக்கோ கேரக்டரோ இப்போது நான் என்ன ஜட்ஜ்மெண்டல் டோனில் அவங்கள பார்த்தேனோ அதே ஜட்ஜ்மெண்டல் டோனில் நான் அப்போ பார்ப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. அந்த டோன் மாறலாம். எந்த புக் அப்படி உங்களை மாற்றுதோ அதுதான் கிளாசிக்கல் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். லோன்லினஸ்னால் என்ன, ஒரு ட்ராமானா என்ன, ஒரு ட்ராமா மனுஷனை எந்த எக்ஸ்டெண்டுக்கு கொண்டு போகும், அதுவும் செக்ஷுவல் ட்ராமாவாக இருந்தால் அது எப்படி ஒருத்தனை மாற்றும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதுவுமே ஃபீமேல் லீட்ஸை வச்சு சொல்லியிருப்பார் முரகாமி. முக்கியமாக ரைட்டிங் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்கும். வாண்டபேயோட கேரக்டர் வந்து அவன் இதெல்லாம் தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் செய்கிறதாகட்டும், அப்புறம் இது ரைட்டாக தான் இருக்குன்னு செய்கிறதாகட்டும், இந்த மாதிரி அவரோட அந்த கன்ஃபியூஸான மைண்ட் ஸ்டேட்டையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார், அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அந்த புக்கை பற்றி. இதுவே இந்த புக்கை வந்து நீங்கள் ஏஜ் அதிகமாகி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, சித்ராக்கான்னு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் இந்த புக்கை பற்றி ஒரு 10 பேஜஸ்க்கு ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூ படிக்கிறப்ப நம்ம இப்படி நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சில இடங்கள் எனக்கு கனெக்ட் ஆச்சு, நிறைய இடங்கள் அவங்க கம்ப்ளீட்லி வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தாங்க. அப்போ வந்து எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. பட் இப்போ கிளாசிக்கல்னால் என்னென்னு தெரிகிறப்ப அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்குறப்ப எனக்கு தோணுது, ஓகே ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கோட தன்மை மாறுறது தான் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ ஷேக்ஸ்பியர் எழுதின நிறையா ஒர்க்ஸ் வந்து கிளாசிக்கல் சொல்லப்படுது. இப்போ வந்து கிங் லியர் எடுத்துக்கோங்களேன். கிங் லியர் வந்து நீங்கள் வந்து 15 வயசில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா அப்பா அம்மாவை கைவிட்டுறக்கூடாதுன்னு ஒரு பேசிக்கான விஷயம் தோணும். அதுதான் அதுலேருந்து நீங்கள் டேக் அவேவாக எடுத்துப்பீங்க, பெருசாக ரிலேட் பண்ணிக்க முடியாது. 25 வயசில் படிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய ராஜாவை இப்படி அனுப்பிட்டாங்களே, கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் அந்த அப்பா அம்மாவை தாண்டி சில எமோஷன்ஸ் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே 60 வயசில் படிச்சிங்கன்னா அந்த ராஜாவோட நீங்கள் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா அப்போது உங்கள் ஃபேமிலி உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. விரட்டி விடணும்னு இல்லை, உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவர் வயசாகிடுச்சு, இவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த பவர்ஸ்னால் பறிக்கப்படும். அப்போ நீங்கள் கிங் லியரை படிச்சிங்கன்னா கிங் லியர் உங்களுக்கு அவ்வளோ ரிலேட் ஆகும். நீங்கள் அந்த புக்கை படித்து அழுவீங்க. அந்த இடத்துக்கு அந்த புக் உங்களை தள்ளுது பார்த்தீங்களா. 15 இயர்ஸில் படிக்கிறப்ப நீங்கள் வந்து பேசிக்கான ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுவே 60 இயர்ஸில் படிக்கிறப்ப வேறு ஒரு டேக்அவே, கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகிறப்ப
தட் வாட் மேக்ஸ் சென்ஸ் ஆஃப் கிளாசிக்ஸ்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நல்லா இருக்குல்ல? அதாவது ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு புக்கை படிக்கிறப்ப ஒவ்வொரு விஷயம் தோன்றப்ப எப்பா புக் எவ்வளோ பெரிய மேஜிக் செய்யுது, அதுவும் முக்கியமாக கிளாசிக்கல் புக் எவ்வளோ பெரிய மேஜிக் செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வருது. இன்னமும் எனக்கு டால்ஸ்டாயோ டஸ்காஸ்கியோ புரியவே இல்லை. எவ்வளோ தடவை படித்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு 15 பேஜஸ் 20 பேஜஸ்லேயே எனக்கு நின்றுது. என்னடா இது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் மண்டே பிச்சுட்டு இருந்திருக்கேன். கிளாசிக்கல் படித்தாதான்டா பெரிய ரீடர்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கவங்கன்னா சொல்கிறப்ப அதை நான் நம்பிட்டு இருந்திருக்கேன். பட் இப்போ தான் எனக்கு கிளாசிக்கல்லாம் என்னென்னு புரியுது. இனிமேல் நான் மண்டே வச்சுக்க தேவையில்லை. எனக்கு இந்த வயசில் அது புரியலை, எனக்கு 25 வயசு தான் ஆகுது, இப்போ எனக்கு அந்த புக்கு புரியலை. ஓகே, எனக்கு வந்து அது 30 வயசுலேயும் 35 வயசுலேயும் என்னைக்காவது எடுத்து படிப்பேன். அப்போ எனக்கு புரியும். நான் அப்போ படித்து அப்போ தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அதில் உள்ள டேக்காவே தான் நான் அனுபவிச்சுக்கிறேன். இப்போ நான் அதை திணிக்க விரும்பலை, எனக்குள்ளே போட்டு டம்ப் பண்ண விரும்பலை. அதை படித்தாதான் ரீடர்னா நான் ரீடராகவே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு இன்டர்நெட் பதிவாகட்டும், அந்த ஒரு பாட்காஸ்ட் ஆகட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறையா பேர் கிளாசிக்கல் படிக்கிறேன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரீடராக எனக்கு அது வந்து பெரிய ஒரு மனசோர்வை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் படித்தா ரீடர் இந்த புக்கு கூட நீ படித்தது இல்லையா, டால்ஸ்டாய் படித்தது இல்லையா, டஸ்கோசி படித்தது இல்லையா, இது படித்தது இல்லையா, அது படித்தது இல்லையான்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறப்ப எனக்கு வந்து அது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண தான் செஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஒரு புக் டியூபராக புக்ஸ்டாகிராமில் இருக்கப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறப்ப இது கூட படிக்காமல் நீங்கள் எப்படி புக் டியூபராக இருக்கீங்க, புக்ஸ்டாகிராமில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு என்னை நான் ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதெல்லாம் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கிளாசிக்கல் புக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சோன்னா எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு மைண்டில் தோணுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. எவ்வளோ பேர் கிளாசிக்கல் புக்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்கன்னு தெரில. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் யாராவது வந்து கிளாசிக்கல் புக்ஸ் படித்தாங்கன்னா நீ ரீட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் க்யூரியஸாக இருக்கேன், தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கடையை சாத்திப்போம். பாய்.